எந்திரிச்சு நிக்கிறாங்க? எல்லாருக்கும் இடுப்பு வலிச்சிருக்கோம். கேட்டா சொல்லுங்க தாத்தா. எல்லாம் ஒரு மரியாதை தான். நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா? எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. ஆச்சியா, வீடு வந்தாச்சு, வீடு வந்தாச்சு, வாங்க வாங்க. டங் 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 டங். நாச்சியா, இந்த பாரு யார் வந்திருக்கான்னு. நாச்சியா, தங்கபாண்டி வாயா. ஏய் தங்கபாண்டி, என் புள்ள வந்துட்டியாப்பா? அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு. வாயா தங்கபாண்டி. வாடா ராசா, வா. சரி சரி. அப்போ இந்த பாரு, நம்ம அப்பா கூப்பிடுறாங்க, நம்ம அம்மா கூப்பிடுறாங்க. போங்க 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 போங்க. ராசா ராசா, இப்படியா செய்ய கூடாதுப்பா. சொல்றத கேளு. அழுவ கூடாது, அழுவ கூடாது. ஆட மேல ஏற்றி விடுவேன், குதிரை மேல ஏற்றி விடுவேன். அழாதப்பா. எப்பா எப்பா எலை. என் புள்ள என்கிட்ட வரலனாலும் பரவாயில்ல, பறந்து போயிரும். தூக்குங்க அப்பு. அப்போ எதுப்பா? எழுது எழுது. ஆசா இல்ல, வேணாண்டா ராசா. அவங்கள வெட்டி விடுவா, வெட்டி. நம்ம வீட்டு போயிடலாம், நம்ம வீட்டு போலாம். வா. அத்தா, அவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா தானே இருக்கேன். எனக்கு துணையா இருக்கட்டுமே. என்ன, வீடு பக்கத்துல தானே இருக்கு. இங்க இருந்து கூப்பிட்டீங்கன்னா ஏன்னு கேட்டு போறாங்க. பெரியவனா எல்லாம் சரியா போயிடும். அத நினைச்சு நீ உடம்பு கெடுத்துக்காத. வருத்தப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. தங்கபாண்டி, இப்ப பாத்தீங்களா, நான் தான் உங்களோட பெரிய ஆளு. நீதான் தங்கபாண்டி. ராசா, தங்கபாண்டி. பெத்த மகன் தங்கபாண்டி வாய் நிறைய ஒரு வார்த்தை ஆத்தான்னு சொல்லி கூப்பிடுறானா? அது முகத்த ஒரு தடவை முழுசா நான் பாத்திர மாட்டேனா? என் கையால ஒரு வாய் சோறு ஊட்டி விட்டுற மாட்டேன். இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நடந்துருன்னு தானே கரிமீன் கவச்சி தொடாம உப்பு போட்டு உணர்ச்சியா சோறு திங்காம இந்த பாவி மக உசுர கையில புடிச்சுக்கிட்டு கொட்டப்பாக்க எங்க குடத்தை தூக்கிட்டு கிளம்பிட்ட? இந்த ஊர்ல ஆம்பளைங்க யாரும் இல்லன்னு சன்னியாசம் போயிட்டு இருக்கேன். ஏன் எங்களையெல்லாம் பார்த்தா ஆம்பளையா தெரியலையாக்கும்? பேட்டியை கட்டி சட்டையை மடிச்சிட்டா மட்டும் சரியா போயிருமாக்கும். வேணாம்னா சொல்லு, அவுத்து போட்டுறேன். ஏன் என்னாச்சு? நான் கால மூக்கையே தொட முடியல, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை. நீ பாட்டுக்கு நாக்கு நீட்டினாதான் கழுத்தை நீட்டுவேன்னு சொல்லிவிட்ட. இந்த பண்டாரம் அதை நம்பி அதே கறக்கமா சோறு தண்ணி கூட திங்காம நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு நான் ஏன் அலைஞ்சு பார்த்துட்டேன். நாக்கு நீள மாட்டேங்குது, மூக்கும் கிட்ட வர மாட்டேங்குது. இதெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பயம் செய்ய முடியாது. ஏய், என்னை சும்மா கஞ்சி காய்ச்சிருக்கல. உங்க கையால் ஆகாத தனத்துக்கு ஊரை ஏன் இழுக்கிறீங்க? இவ்வளவு பேசுறியே, எங்க நீ தொடு பாக்கலாம். நாங்க நாக்கால எங்க வேணாலும் தொடுவோம். அது நாங்களும் தான் தொடுவோம். மூக்க தொட்டு காட்டுட்டா? எங்க காட்டு.
என்னையே பாருங்க. ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். எங்கடி நாக்கே காணோம்? இப்ப பாருங்க. அடி பொம்பளைங்க பேசி பேசியே நாக்க நீளமா வளர்த்து வச்சுட்டீங்கடி. அதான் பொசுக்குன்னு தொட்டுட்ட. நாங்க ஆம்பளைங்க கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். அதான் நாக்கு எம்பவே மாட்டேங்குது. என்னது? அது நான் ஒரு விவரம் கேட்டவன். உன்னை நெத்திய தொட சொல்லி இருக்கணும். தொடட்டா? நெத்திய நெத்திய இல்ல, நான் கொஞ்சம் நெரச்சி வளைச்சி நீட்னா என் ஜடையோட குஞ்சத்தையே தொடுவேன். ஆத்தா அங்காள பரமேஸ்வரி, கொல்லங்குடி காளி, கூம்பாச்சி அம்மா, என்னைய விட்டுருடி ஆத்தா. மச்சான் மச்சான். ஐயோ, நீ எப்போ மூக்க தொடுறது, நான் எப்போ உனக்கு வாக்கப்படுறது? என்னடி பாத்திரத்துக்கும் நோகாம உனக்கும் நோகாம தேய்ச்சிக்கிட்டு இருக்க? நல்லா செவக்கி விளக்கு. என்ன பொண்ணாத்தா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? பாதி பாதியா உடைச்சு போட்டிருக்க. நல்லா நொறுங்க திரி. ஆள் இல்லைன்னா ஏச்சிட்டு போறதுலயே இருப்பாளுங்க. ஊருப்பட்ட வேலை கிடக்குது எல்லாத்தையும் நான் மத்து பார்த்து- கடைஞ்சது போதும். இங்க வா என்னையவா மாமா? வா. இந்த என்ன மாமா இது? வாங்கிக்கேனா? என்ன புதுசா பாசம் பொங்கி வழியுது? அதி புதுச்சேல எனக்கா? மாமா மாமா நல்லா இருக்கா மாமா? கட்டிக்க போறவன் நினைச்சுதானே சேலை வாங்கி கொடுத்தீங்க? சே நான் சேலை வாங்கி கொடுத்தவெல்லாம் கட்டிக்கணும்னா 1000 பேரை நான் கட்டிக்கிறணும். போன வருஷம் உங்க அப்பா தலை கூட தான் சேலை வாங்கி கொடுத்தேன். அதுக்காக அதை கட்டிக்க முடியுமா என்ன? காட்டுல வேலை செய்யற பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன். நீ வீட்டுல வேலை செய்யற பொண்ணாச்சே, உனக்கு ஒண்ணு கொடுத்தேன். இது பார், மனசுல ஏதோ நினைச்சுக்கிட்டு கனா கண்டு முட்டிக்காத. சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? ஆமா, உன் கூட விளையாடுறதுக்கு உன் மாமா வேலை இல்லாத விவரம் கட்டவன் பாரு. டேய் ஏய், அதை அடிச்சு பத்துங்கடா. எங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? நல்ல தரமா, தண்டியா, கனமா, எனமா, வண்டி வண்டியா, செட்டு செட்டா சீரு கொண்டார சிரிக்கியனா உங்களுக்கு பிடிக்கும். நாங்க ஏதோ ஏழை பாலை அன்னாடம் காட்சிய எடுப்பாருல அது கல்வியே தானே. அதான் வேலை வாங்கிக்கிட்டு இப்படி சிடிச்சிருன்னு அடிச்சு விரட்டி விடுறீங்க. என் மேல இருக்கிற ஆத்திரத்துக்கு எதுக்கு பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்க? உடைச்சா என்னவா? நாளைக்கு இந்த வீட்டுக்கு வர போற சக்கலத்தை கொண்டாடுவால சீரு சனத்தையும் வச்சுக்கிட்டு ஆண்டுக்குங்க. ஆத்தாக்காரி அன்னைக்கே சொன்னா அரிசிக்கு என்னத்துக்குடி அவ்வளவு ஆசைன்னு. இந்த சிரிக்கி மனசு கேட்கலையே. இதையும் அந்த சக்கலத்துக்கு கட்டி அழகு பாருங்க. ஆடு மாடு கோழி கூட ஒரு நாதி இருக்கு, எனக்கு அதுவும் இல்ல. என்ன பெத்த அப்பூர் இருந்தா எனக்கு இந்த கதை வருமா? என்னக்கா காலகத்தால கண்ணை கசிக்கிட்டு வந்து நிக்கிற? ஏன் பெரியாத்தா என்னாச்சு? நான் ஏதோ என் வயிற்றுல வறுத்து கொட்டுறேன். உனக்கு என்னடிமா மாராசி? நல்ல இடத்துல வந்து வாக்குப்பட்டுட்டேன். ஏமா ஈஸ்வரி, என்ன மருமக மலரு மூக்க சிந்தி முத்தம் தெளிக்கிறா? நீங்க சும்மா இருங்க மாமா. ஏத்த நான் ஒருத்திங்க புலம்பிட்டு இருக்கிறது உங்க காதுல ஏறாதே. உங்களுக்கு என்ன வானுக்கு பெரிய இடத்து சம்பந்தம்? பேசாம தான் இருப்பீங்க. இந்த சுத்து வட்டாரத்துல நம்ம புள்ளைய தவிர வேற யாரும் அம்புட்டு படி படிச்சது கிடையாதுங்க. அம்மா புள்ளதான். அது என்னது? அதேங்க எம்ஏ படிச்சிருக்கா. காலேஜ்ல போய் எம்ஏ படிச்சிருக்குதுங்க. சிஏயோ எம்ஏயோ படிச்சிருக்காளாம். பொண்ணுக்கு சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கு. அம்புட்டி உங்க பேருக்கே எழுதி வச்சிடறோம். 3 கிலோ தங்கமும் 30 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொடுத்துறோம். 3 கிலோ தங்கமா 30 லட்சம் ரொக்கமா? 5-6 பிளஸ்ல ஆளுங்க வந்து இறங்கிட்டாங்கல்ல. புலம்பாதடி சிரிக்கி. ஆன கட்டி ஆளணும்னு ஆசை இருந்து என்ன பிரயோசனம்? பூனைக்கு பால் ஊத்த வக்கு இல்லாதவ வயிற்றுல வந்து பிறந்துட்டியே. என்கிட்ட கேட்டிருந்தா ஒரு சொம்பு பால் கொடுத்து விட்டுருப்பல்ல. இந்த நக்கல் கொண்டும் குறைச்சில்ல. ஏய், உலக்கைய உடைச்சு விடாதடி. தாயமங்கல திருவிழால என் மக உங்களை பார்த்து விட்டா. கட்டுனா உங்களை தான் கட்டுவோம்னு ஒத்த கால நிக்கிறா.
அவ காலை வெட்டி நான் அடுப்புல வைக்க ஏமாவனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறாளாமே களவாணி சிறுக்கி. இத்தனை நாளா எங்க போயிருந்தாங்களா? எங்க அக்கா காட்டுல வேலை செஞ்சு வீட்டுல வேலை செஞ்சு காத்து கருப்பு படாம எங்க மாமனை காப்பாத்தி வச்சிருந்தா அலங்காம குலுங்காம இவங்க கொல்ல பக்கத்துல வந்து குடும்பம் நடத்துவாளாக்கும். நல்லா இருக்குடே. அவ பங்குக்கு இடிச்சா உன் பங்குக்கு அரைக்கிறையாக்கும். கண்ணீருக்கும் கவலைக்கும் ஊருக்குள்ள கார் வந்ததுதான் காரணமாக்கு. ஏண்டே காசு பண்ணா ஆன வாய் பொழக்கிறதுக்கு நாங்க என்ன கஞ்சிக்கு சேர்த்த குடும்பமா? கப்பல் கப்பலா சீர் வந்து இறங்கினாலும் மனசுக்கு பிடிக்கலன்னா காசுக்கு மதிக்காத தொர்ராச தேவர் பரம்பரையடே. நீங்க போற வார சிரிக்கி எல்லாம் முந்தாண்டல இழுத்து முடிஞ்சு வச்சுக்கிறதுக்கு என் புள்ள என்ன சில்லற காசா? சொக்க தங்கம்டே. ஏலே கோயந்தா இங்க வா வா. என்னங்க அத்தா? பெரிய வீட்ல என்னடா விசேஷம்? அது ஒண்ணு இல்லாதா, வந்தாங்க சின்னையா கலர் வாங்கி கொடுத்தாங்களா, தட்டு புட்டுன்னு குச்சாங்க, தர்ற புருன்னு போயிட்டாங்களா. ஏண்டா? அதான் சின்னையா ஒரே போன போட்டார்ல. பெரியவங்க வீடு தேடி வந்திருக்கீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கட்டினா என் அத்தை மக மலர் தான் கட்டிக்குவேன். அத அந்த சிரிக்கி காதுல உரைக்கிற மாதிரி இங்க நின்னு சத்தம் போட்டு சொல்லு. ஒரே போன போட்டார்ல, கட்டலாம் எங்க ஐத்த மக மலரை தான் கட்டுவானு. எத்த மலருக்கு பரிசம் போட பெரிய மாமா போயிட்டு இருக்காங்க. என்னமா செல்லத்தாய் மலைச்சு போய் நின்ட்ட? சின்ன வண்டிக்கு தான் புதுசா பாக்குற மாதிரி. திடுதுப்புன்னு வந்திருக்கீங்களே, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அடிய மலரு வாசல்ல நிக்கிறீங்களே, உங்களை உட்கார வைக்க என் வீட்டுல எந்த பொருளும் இல்லையே, இதுல உட்காரீங்களே. அத்தை அதெல்லாம் ஒண்ணு வேணாம், முதல்ல தட்டை வாங்கிங்க. என்ன யோசிக்கிறீங்க? நம்ம மலருக்கு பரிசம் போட வந்திருக்காங்க. நாளைக்கு நாளை கடத்தாம சீக்கிரம் ஒரு நல்ல நாளை பார்த்து சின்னையாவுக்கு மலருக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன இது பாக்குறீங்க? பரிசத்தட்டை நானே கொண்டுட்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? வீட்டுல உள்ள 4 பெரியவங்க நடத்த வேண்டிய காரியம் என்ன செய்யறது? எனக்கு தான் அந்த கொடுப்பன இல்லையே, சின்ன பிள்ளை இல்லையே, எங்க அப்பா நான் அத்தவங்க செத்து போயிட்டாங்கல்ல. என்னைக்காவது என் பிள்ளை தங்க பாண்டி என்ன வாய் நிறைய ஆத்தான்னு கூப்பிட்டுருவா. ஆசையோடு கேட்டுப்படுவேன்னு தானே இருந்தேன். ஆத்தா செத்து போயிருச்சேன்னு சொல்லிருச்சே. அது கேட்டதுக்கு அப்புறம் இந்த பாவி மக உசுரோடு இருக்கணுமா? இந்த கருமாயப்பட்ட கட்ட கண்ண முன்ன என் புள்ள தங்க பாண்டின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்க. என்ன என் தம்பி என்ன தவிட்டுக்கா வாங்கிட்டு வந்த? அவருக்கு பானை, எங்களுக்கு பச்சை தண்ணியுமா ஊத்தி வளர்த்த, எங்களுக்கு பாசம் அத்து போறதுக்கு. சீமையை கட்டி ஆளுக்கு 100 பிள்ளைக்கு இருந்தாலும் கூப்பிட்ட ஒண்ணு ஏன்னு கேக்குற பிள்ளைதான் ஆத்தா பெத்தவளுக்கு சொந்தம்.
ஆத்தான்னு கூப்பிடாத பிள்ளைக்காக உசுர விட்டு ஆத்தா ஆத்தான்னு கூப்பிடுற எங்களை எல்லாம் அனதையாக தெரிஞ்சாத்தா